தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு சத்துணவு இந்த உலகத்தில் இன்னும் கண்டுபிடிக்கல, எதுவுமே கிடையாது. அதனால தான் வீரம் சேர்த்தது தாய் தந்த பாலடான்னு பாரதியார் சொன்னான். மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தையடா. நான் ரோட்டில் மரியாதையாக போனேன், பொண்டாட்டி மரியாதையாக பேச தெரிஞ்சவளாக இருக்கணும். என் மீது அவள் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறாளோ அதுதான் எனக்கு ரோட்டில் மரியாதை. இது பாரதி சொன்னார். வீரம் சேர்த்தது தாய் தந்த பாலடா. அந்த பாலுக்கு நிகராக என்ன செயற்கையாக கண்டுபிடிக்க முடியல. செயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்ட பால்லாம் தாய்ப்பால் உள்ள சத்து கிடையாது என்று தான் சொல்கிறாங்க. அந்த தாய்ப்பால் குடிப்பதற்கு வாய்ப்பில்லாத பிள்ளைகள், அன்னைக்கு தாய்ப்பால் சுரக்கவில்லை, அப்போ அதுக்கு பதிலாக டப்பா பால் தானே குடிக்க வேண்டியிருக்குது. மேல்நாடுகளெல்லாம் யார் பத்த பிள்ளைக்கும் இப்போ கொடுப்பாங்களாம். அந்த பெட் மதர்ஸ், வாடகை தாய்மார்கள்லாம் இருக்காங்க, பணம் கொடுத்து கூட பால் கொடுப்பாங்க. இதையெல்லாம் இந்த தாய்மை உள்ளம், யார் கொடுத்தால் என்ன உன் தாயின் பாலின் நிறம் வெண்மை. கண்ணாசன் சொல்லுவார், யார் கொடுத்தால் என்ன பாலின் நிறம் வெண்மை, யார் எடுத்தால் என்ன உன் தாயின் குணம் வெண்மை என்று அந்த வெண்மைன்னு ஒரு பாட்டில் முடிப்பார். யார் கொடுத்தால் என்ன, ஒரு தாய் பிள்ளைக்கு பால் கொடுக்கவா தாய் தான். இன்னைக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா, விஷ்ணு விஷால்னு ஒரு நடிகர், அவருடைய மனைவி, அந்த அம்மா பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, வேறு ஜீவாலா கட்டாங்கிற மாதிரி பேர் மனசில் நிற்க மாட்டேங்குது. அந்த அம்மா தான் பிள்ளையை பெற்று பால் ஊட்டுறாங்க. இந்த குறிப்பிட்ட காலவழிக்குள்ளே தனக்கு சுரக்கிற பாலை மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி 30 லிட்டர் பால் இது வரைக்கும் அவங்க அந்த மில்க் பேங்க்னு இருக்கு இல்லையா, இப்போ அந்த மாதிரி இருக்குது, பால் இல்லாத பிள்ளைகளுக்கு மற்றவங்கள்ட்ட வாங்கி வைப்பாங்க. இது ஒரு சாதனையாகவே பெண் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க, அது வேறு விஷயம். இன்றைக்கி ஒரு சினிமா நடிகருடைய மனைவி செய்ததுனால 30 லிட்டர் தன்னுடைய தாய்ப்பாலை மற்ற பிள்ளைகளுக்காக அவங்க தானமாக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் தாய்மை இன்னும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அவங்க யார் என்ன தெரியல, சொல்ல போனால் அந்த விஷ்ணு விஷாலுங்க நடிகர் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த அம்மாவுக்கு நம்முடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும், இதை போன்ற தாய்மை உணர்வை நீங்கள் பரப்ப வேண்டும். இதை பார்த்து தாய்மார்கள் எல்லாம் தாங்கள் முன் வர வேண்டும். எப்படி ஒரு பசுமாடு தன் பிள்ளைகளுக்காக சுரக்கிற பாலை கொஞ்சம் விட்டுட்டு நம்ம தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா, இது கொச்சையாக எடுத்துடாதீங்க. தாய்ப்பால் குடிக்கிற பிள்ளைகளுக்கு சாவே கிடையாதுங்கிறான். அந்த அளவுக்கு அந்த குறிப்பிட்ட வயசில் அதை தான் குடிக்கணும். அப்போ அது இல்லை என்று வளர்க்குற பிள்ளைகள் பின்னால் நோய் நொடிக்கு ஆளாவார்கள். அதனால் இன்னொரு தாய் முன் வந்து இன்னொரு பிள்ளைக்கு பால் கொடுக்க தயாராக இருக்கிறாள் என்று சொன்னால், இயற்கைக்கு மாறாக தனக்கு கொஞ்சம் அதிகமாக சுரந்தது என்று சொன்னால், இதை போல மற்ற பிள்ளைகளுக்காக கொடுக்கலாம். இரத்த வங்கி போல, போன் வங்கி போல இந்த பாலுக்கு வங்கி இருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற தகவலுக்காகத்தான் இந்த செய்தியை சொன்னோம்.